சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 32. உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். இதோ இந்த அருமையான வேளையிலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ பிரச்சனைகள், இவற்றுக்கெல்லாம் மத்தியிலும் நம்மை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது இந்த வேளையிலே நான் எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றேனா? நான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்கள் முன்னிலையில் நாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் யாரும் பார்க்காத நேரத்தில், யாரும் பார்க்காத சூழலில் நாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றோமா? நம்முடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கின்றதா? நம்முடைய செயல்களில் உண்மை இருக்கின்றதா? நம்முடைய உறவுகளில் உண்மை இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, சில நேரங்களில் உண்மையை சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், சில நேரங்களில் உண்மையை உறக்க சொன்னால் எங்களை தவறாக மதிப்பிடுவார்கள் என்று உண்மையை பல நேரங்களில் நாம் வெளியில் சொல்ல பயப்படுகின்றோம். சில நேரங்களில் சிறிய பொய்யை கூட பரவாயில்லை என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நினைவூட்டுகின்றீர், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. ஆண்டவரே, தருமையான வேளையிலே எங்களுடைய வார்த்தைகளில் உண்மையை தாரும், எங்களுடைய எண்ணங்களில் உண்மையை தாரும், எங்களுடைய செயல்களில் உண்மையை தாரும். யாரும் பார்க்காத நேரத்திலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக வாழக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையை பேசுவதால் நண்பர்களை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, உண்மையை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ, உண்மையை பேசுவதால் எங்கள் உறவுகள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் இழந்தாலும் பரவாயில்லை, மாறாக எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் திருமுழுக்கு யோவானை போல உண்மையையும் நேர்மையையும் பற்றி கொண்டு வாழ்வதற்கான ஆற்றலையும் வல்லமையும் தாரும் ஆண்டவரே. இதோ இயேசுவே, நீரே வழியும் உண்மையுமாக இருக்கின்றீர். இந்த உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். யாரும் பார்க்காத நேரத்திலும் நான் உண்மையாக இருக்க, யாரும் பாராட்டாத நேரத்திலும் நான் உமக்கு உண்மையாக இருக்க, உண்மையை சொல்வது கடினமாக இருந்தாலும் நான் உண்மையே தேர்ந்தெடுப்பேன் என்று எங்களுக்கு உதவி அருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளில் பொய் வராமல் காத்தருளும், எங்களுடைய இதயத்தில் இரட்டை மனம் இல்லாமல் காத்தருளும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையின் சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே,
உண்மையை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உண்மையை பேச துணிவை தாரும். உண்மையை வாழ எங்களுக்கு வல்லமையை தாரும். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு ஏற்ற மக்களாக, உமக்கு மட்டும் உண்மை உள்ள மக்களாக வாழ ஆற்றலையும் வல்லமையும் தாரும். ஆமென். எழுந்து வாராயோ, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்ற